தற்போதைய அரசாங்கம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை அளிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். அத்தனகல்ல பகுதியில் நேற்று நடைபெற்ற பிரசார கூட்டத்தின் போதே அவர் இதனை கூறினார். ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சியின் மக்கள் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை அலுவலகத்தை உலகில் எங்கும் இல்லாதவாறு புதிதாக அமைப்பதாகவும் உலகின் மிகப்பெரிய அலுவலகமாக அதனை நிர்மாணிப்பதாகவும் 3 வருடங்களுக்கு முன்னர் கூறிய போதிலும் இதுவரையும் அதனை செய்யவில்லை. செப்டம்பர் 26ஆம் தேதி பண்டரநாயக்க அம்மையாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு நாம் அனைவரும் ஒரகொல்லைக்கு சென்றோம். எனினும் இந்த அரசாங்கத்தின் அமைச்சர்களுக்கு ஒரகொல்லைக்கு செல்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கவில்லை. இன்று தேசிய அமைப்பாளராக உள்ள பெசில் ராஜபக்ச அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டு 2 வருடங்கள் கடந்துள்ளன. எனினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஒரு உறுப்பினரை கூட இணைத்துக் கொள்ள முடியவில்லை. இந்த கட்சியின் இளைஞர் அமைப்பை முழுமையாக அளித்தனர். இளைஞர்களுக்கு நாளை என்ற பெயரில் பொய்யான ஒரு திட்டத்தை முன்னெடுத்தனர். அதனை அளிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மஹிந்த ராஜபக்ச மேற்கொண்டார். எனக்கும் உங்களுக்கும் ஏனைய அமைச்சர்களுக்கும் தங்களது அமைச்சுக்களில் சுதந்திரமாக செயற்படுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கினார்களா? அனைத்து அமைச்சுகளும் அலரி மாளிகையில் இருந்தே நிர்வகிக்கப்பட்டன. எனவே இந்த நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட பாரிய அழிவுகளை மக்கள் நன்கு புரிந்து கொண்டுள்ளனர். இவர்கள் செய்த ஊழல் காரணமாக நாட்டின் பணவீக்கம் அதிகரித்துள்ளது. அதனை மத்திய வங்கியின் அறிக்கையினூடாக மறைக்கின்றனர். இவ்வாறு திருட்டு சம்பவங்களில் ஈடுபடும் தலைவர்களுக்கு தொடர்ந்தும் நிர்வாகத்தில் இருக்க முடியாது. அலிபாபாவின் இந்த திருட்டு குழுவில் மிக பெரும் போதைப் பொருள் முதலாளிமார் உள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்புரிமை பெற்றுக் கொண்டு அரசாங்கத்தின் அமைச்சு பதவிகளை வகிக்கின்றனர். எனவே எமது கட்சியை மீண்டும் பழைய நிலைக்கு திருப்ப வேண்டும். இந்த நாட்டில் சமூகத்தில் மாற்றம் ஒன்று அவசியம். ஜாத்திக எல்லோருமே தற்போது அரசாங்கத்திலிருந்து விலகியுள்ளது. யுத்தத்தை வெற்றி கொண்ட சரத் பொன்சேகாவும் ஐக்கிய தேசிய கட்சியும் எம்முடன் இணைந்துள்ளன. அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை உருவாக்கிய சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவும் இந்த கூட்டணியில் இணைந்து கொண்டுள்ளார். எனவே யார் குறைகின்றனர்? முழு நாடும் இன்று ஒன்றிணைந்துள்ளது. இந்த அரசியலமைப்பில் காணப்படுகின்ற பாரிய தவறுகள் காரணமாகவே இன்று அனைத்தும் இடம்பெறுகின்றன. செய்வதறியாமல் தேர்தல் ஆணையாளர் உள்ளார். அனைத்து அதிகாரங்களையும் கையில் வைத்துக் கொண்டுள்ளமையினால் தேர்தல் தொடர்பில் சட்டம் நாட்டில் இன்று இல்லை. எனவே அனைவரும் ஒன்றிணைந்து தேசிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்கி சிறந்த அரசியலமைப்பு ஒன்றை தயாரிக்க வேண்டும். சிறந்த முறையில் திட்டத்தினை வகித்தால் அதன் பின்னர் செயற்பாடுகள் சரியாக இடம்பெறும். அதிகாரம் இருக்கின்ற பொழுது அதிகாரம் இல்லாதவர்களுக்கு எதிராக இடையூறு விளைவிக்கின்றனர். நிழலை கண்டு அச்சப்படுபவர்களாக இருக்கின்றனர். வைராக்கிய அரசியல் செய்வதில்லை என கூறுகின்ற பலர் இருக்கின்றனர். எனினும் அது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. அவ்வாறு செயற்பட்டு எம்மை வீழ்த்த அவரால் முடியாது.